நீங்க ஜிம்முக்கு பிகினரா இருந்து மசில் பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நாங்க இப்ப சொல்ல போற இந்த 5 விஷயத்த கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க நல்லாவே ரிசல்ட் வரும். மசில் பில்டிங் பண்ணணும்னு இருந்து அதை பத்தி ப்ராப்பரான ஐடியா இல்லைனாலும், பிடிக்கு அஃபோர்ட் பண்ண முடியலனாலும், நெட்ல பாக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் ரிலேட்டடான ரியலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மசில் மெக்கானிக்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5th பாயிண்ட் பார்த்தோம்னா எவ்ரிடே பாடி வெயிட் 1.5 to 2 grams ஆஃப் புரோட்டீன் போல எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க பாடி வெயிட் அண்ட் கோலுக்கு ஏத்த மாதிரி உங்களோட மேக்ரோ ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட தெரியாட்டியும் பிகினரா இருக்கும் பட்சத்துல நீங்க ரொம்ப யோசிக்காம பாடி வெயிட் 1.5 to 2 grams ஆஃப் புரோட்டீனை கன்சிஸ்டன்டா 2 years ஃபாலோ பண்றப்பவே அங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு மேக்ரோஸ் பத்தின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நீங்க உங்க கோலுக்கு ஏத்த மாதிரி மேக்ரோஸை ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 4th பாயிண்ட் பார்த்தோம்னா லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மூவ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 years ஆஃப் ட்ரைனிங்ல நீங்க மூவ்மெண்ட்டை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 2 years ஆஃப் ட்ரைனிங்ல நீங்க கத்துக்கிற மூவ்மெண்ட் எக்ஸிகியூஷன் அப்கமிங் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங்க்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனா அமையும். ஜிம்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டோ ஆர் யூடியூப் பார்த்தோ ப்ராப்பரா ஒரு மூவ்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கத்துக்கோங்க. மூவ்மெண்ட் எக்ஸிகியூஷன்ல டவுட் இருந்தா ஜிம்ல சீனியர்ஸ்ட கேட்கறப்போ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லையும் வீக்லி 1 to 2 வீடியோஸ் மூவ்மெண்ட் எக்ஸிகியூஷன் பத்தி போட்டுட்டு இருக்கோம். இதை பார்த்தோம் நீங்க மூவ்மெண்ட் எக்ஸிகியூஷன் கத்துக்கலாம். 3rd பாயிண்ட் பார்த்தோம்னா கெட் ஸ்ட்ராங்கர் இந்த மூவ்மெண்ட்ஸ் யூ ட்ரெயின். கத்துக்கிட்ட மூவ்மெண்ட்ல வீக் ஆன் வீக் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுங்க. வீக் ஆன் வீக் ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் வேரியபிளை யூஸ் பண்ணி ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ண பாருங்க. ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பத்தி உங்களுக்கு டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2nd பாயிண்ட் பார்த்தோம்னா ட்ரை டு சேஞ்ச் மூவ்மெண்ட்ஸ் எவ்ரி 6 to 8 weeks. லேட் புல் டவுன், ஸ்குவாட், பார்பெல் பிரஸ், ரோஸ் மாதிரி காம்பவுண்ட் மூவ்ஸை ரீடைன் பண்ணிட்டு மீதி மூவ்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா மூவ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் நீங்க பிகினரா இருக்கிறப்போ எவ்ரி 6 to 8 weeks மூவ்மெண்ட்டை சேஞ்ச் பண்றப்போ நீங்க புது மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டை கத்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து கிடைக்கிற புது ஸ்டிமுலஸும் உங்க growthக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி தான். நாங்க எப்பவுமே சொல்ற மாதிரி கன்சிஸ்டன்சி இஸ் அபவ் எவ்ரிதிங் எல்ஸ். மேல இருக்கிற 4 பாயிண்ட்ஸை சும்மா ஒரு 2 to 3 months ஃபாலோ பண்ணா அந்த ரிசல்ட் நமக்கு பெருசா இருக்காது. கன்சிஸ்டன்டா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஃபாலோ பண்றப்பதான் அங்க நமக்கு ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கும். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய கோச்சா ஹையர் பண்ணாலும் சரி, எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் அண்ட் நியூட்ரிஷன் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாலும் சரி, அங்க நமக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வராது. 5 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கோச்சை ஹையர் பண்ணி நியூட்ரிஷன் அண்ட் ட்ரைனிங்லாம் பார்த்து பண்ணி உங்களுக்கு 2 yearsல கிடைக்கிற ரிசல்ட்ல 70 to 80% ஆஃப் ரிசல்ட் கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணலாம்.